பின்னர வாழ்த்துகள் உறவுகளே! இதிலே நிழற்படத்தில் இருப்பவரை பலருக்கு தெரியும். ஆனால் இந்த கோலத்திலே வந்து உண்மையிலேயே அவரை அறிந்திருக்க மாட்டீர்கள். இலங்கையிலே அதாவது ஈழமணி திருநாட்டிலே தென்கயிலை சிவமடம், அதாவது தென்கயிலை ஆதீனம் என்று சொல்லி அழைக்கும் அந்த மடத்திலே துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் திருமூல தம்புரான் ஐயா. இவர் கடந்த காலங்களிலே டென்மார்க் நாட்டுக்கு பூஜை செய்வதற்காக அங்கிருந்து வந்திருந்தார். சில அவருடைய பூசை முறைகளை பிடிக்காதவர்கள் சிலர் என்று கூட சொல்லலாம். அல்லது அவருடைய பூசை மொழியினை பிடிக்காதவர்கள் என்று கூட சொல்லலாம். அவரை இந்த நிலைக்கு ஒரு ஆக்கியிருக்கிறார்கள். இந்த நிலைக்கு ஆக்கியிருக்கின்றார்கள். ஏன் ஆக்கினார்கள்? என்னத்துக்கு ஆக்கினார்கள்? என்னும் விளக்கத்தினை ஐயாவிடமே கேட்டு தெரிவது தான் இந்த காணொலியினுடைய முழுமையான நோக்கம். காணொலியை தொடர்ந்து பாருங்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஓட்டியும் நம சிவாய. வணக்கம் வணக்கம். நம சிவாய ஐயா, எப்படி இருக்கிறீங்கள்? அருள்ல இருக்கிறோம் ஐயா. சிறப்பாக இருக்கிறீங்க. சரி, என்னென்றால் ஐயா, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே இந்த மக்களுக்காக உங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை வந்து கொஞ்சம் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சொன்னால் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றால் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பலர் குழம்பி போயிருக்கணும். அவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பதற்காகத்தான் இந்த பதிவு நான் உங்கள்கிட்ட முதலே சொன்னதுக்கு அமைவ இந்த பதிவில் வந்து நான் நீங்கள் அதுக்கான ஒரு விளக்கத்தை கொண்டு விளக்கம் என்ன நடந்ததுன்றதை ஒருக்கா சொல்லுங்க ஐயா. நான் 3ஆம் மாதம் 30ஆம் தேதி நான் வந்து இங்க இறங்கினது. டென்மார்க்கு வந்து நீங்கள் டென்மார்க்கு வந்து இறங்கும்போது கோயில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டதுக்கு அமைய நான் கோயில பூசை தமிழ் முறையிலான பூஜையை செய்வதை கேட்டவங்க. கேட்டதுக்கு அமைய நான் போய் பூசை வளமையா 1 மாதங்களா பூசை கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு 14ஆம் தேதி நான் பூசையில முடிச்சுட்டு வெளியில அவங்க திருவிழா தொடங்குறதால திருவிழா வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. அப்ப நான் இந்த பூசையை முடிச்சுட்டு நான் போய் என்னுடைய அறையில நான் உறங்கிட்டேன். உறங்கும் பொழுது ஒரு 12-12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தட்டி சத்தம் நிற்கிற மாதிரி இருந்தது. அப்புறையில தட்டி சத்தம் வெளியில வேலை செய்வாங்க தானே, யாரும் அடிக்கி வேலை செய்யறாங்களாக்கணும் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளல. நான் கொஞ்சம் ஆழ்ந்த உறக்கத்துல போய்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கதவு அடிச்சு பெருசா சத்தம் இருக்குது. அப்ப யாரும் அவசரத்துக்கு கதவை தட்டுறாங்கன்னு தான் நினைச்சு நான் கதவை திறக்கிறதுக்கு முற்பகத்துக்கு முதல் கதவை உடைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்ப எனக்கு சுதாரிச்சு கொண்டுட்டேன், நான் என்ன அடிக்கத்தான் போறாங்க. இப்ப பொதுவாக தெரியும், தூக்க கலக்கத்துல இருந்து எழும்பும் பொழுது 1 நிமிடம் 2 நிமிடம் நாங்கள் சுய நினைவுக்கு வாரத்துக்கு திடீர் தாக்குதலை நான் எதிர்பார்க்கல. நான் பார்க்க முடியாது தானே. அப்ப எனக்கு அந்த இருட்டுக்குள்ள நிழல்ல வந்து ஏதோ வந்து நோக்கி ஓங்குற மாதிரி இருக்கும்போது எட்டி பிடிச்சிட்டு பிடிக்கும் பொழுது இந்த கையில சிக்கினது வந்து ஒரு சுத்தியல், கல் உடைக்கிற பெரிய சுத்தியல் உண்டு. சுத்தியல் நான் பிடிச்சா நான் சுத்தியல் தெரிஞ்ச உடனே நான் சுத்தியலை விடல் விடல. அவரோட நான் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் மல்லு கட்டிட்டேன். நான் சுத்தியலை விடாம அவர் மல்லு கட்டும் போது டக்கண்டு மற்ற கையால அடிச்சு என்னுடைய மின்குமல ஆளிய போட்டுட்டேன். போடும்போது அது குழாய் மின்குமல்ன்றால கொஞ்சம் தாமதமா தான் ஒளிரும். சரி சரி. அவருக்கு போட்டது தெரிஞ்ச உடனே நான் என்னத்தைக்கு அடுத்த இருட்டுக்குள்ள தள்ளிட்டு அவர் அணைச்சிட்டார். உங்களை தள்ளிட்டு அவன் திருப்பி நிப்பாட்டிட்டார் ஆளிய. ஆளிய நிப்பாட்டிட்டார். ஆளிய நிப்பாட்டின நான் அவரோட ஒரு 15 நிமிடங்கள் போராடி கொண்டிருக்கும் போது நான் இடையிலேயே அவர் சுத்தியில பறிச்சு திருப்பி அவருக்கு ஓங்கும் போது அவர் சுத்தியில பிடிச்சிட்டாரு. மாறி பிடிச்சிட்டார். மாறி பிடிச்சு திருப்பி அப்பயும் என்னுடைய கை சுத்தியில இருந்து விடுபடல. நான் விடல. விட்டால் மண்டையில ஒரு அடிச்சால் உயிர் போயிடும். சுத்தியில மண்டையில கட்டாயம் வந்திருப்பேன். அவங்க தங்களுடைய அவங்க கொலைநோக்கத்தோட வந்திருக்காங்கன்றது எனக்கு சுத்தியில பார்த்தோன்னா எனக்கு கொலைநோக்கத்தோட வந்திருக்காங்கன்னு எனக்கு விளங்கினது. அப்ப ஒரு ஆள் தான் உள்ளுக்கு இறங்கி இருக்கிறார், வெளியில எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப நான் சுதாரிச்சு கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல இருந்து நான் எப்படியாவது வெளியாகும். 2 பேரோட நான் மல்லு கட்டி கொண்டு இருந்தால் இன்னும் 2 பேரும் ஒரு ஆள் வந்து
என்ன பிடிச்சிட்டா ஒன்றும் செய்ய முடியாது சூழ்நிலை ஆயிடும். சேர்ந்து அடிச்சா அது சரியும். அவரு முகத்துல ஒரு துணி ஒன்று கட்டியிருந்தவர். துணியை நான் பிடிச்சி இழுத்துட்டேன். இழுக்கும் பொழுது அவருடைய துணி வந்து கழுத்துக்கு வந்துட்டுது. கொஞ்சம் உயரமாகவும் ஒரு சாதாரண துறையில் இருந்தவர், அந்த பாகவும் உடம்பாகவும் இல்லை, சாதாரணத்துக்கும் கொஞ்சம் உயரம், என்னோட உயரம். அப்ப நான் அந்த துணியை திருப்பி கழுத்துல உள்ள துணியை பிடிக்க போகும்பொழுது எனக்கு முடியாம போயிட்டு, அந்த கழுத்துல கட்டின துணியை பிடிச்சா ஓரளவுக்கு கழுத்தை நெரிக்கும் பொழுது அதை நான் என்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம். கட்டாயம் கட்டாயம். அதை நெஞ்சு கொண்டு நான் செய்யும்போது என்னால முடியாம போயிட்டு அடுத்த கட்டமா நான் சுத்தியில பசுக்கி கொண்டு வெளியாகிறது எத்தனைக்கு கொண்டுதான் அவர் தன்னை துணியை இழுத்ததால தன்னை பார்க்க கூடாதுன்னு முகத்திலேயே அடிச்சான் கண்ணுல. உங்களுக்கு எனக்கு என்ன முகத்தை தெரியலோ அந்த கண்ணுடைய அவர் எந்த வார்த்தையுமே பேசல. சொன்னா அந்த குரலை வச்சு நான் குடிச்சிருவேன். அப்ப நான் அவர் அடிக்கும் போது என்னுடைய கண்ணுக்குள்ள ரத்தம். என்னால முடிச்சு பார்க்க முடியாது, இருட்டு வேற, என்னால முடியாத கட்டத்துல கொஞ்சம் கண்ணை நான் கொஞ்சம் இமைச்சு முன்னிச்சு பார்த்தேன். வெளிக்கதவை உடைச்சிட்டு வந்த கதவு வந்து திறந்து இருக்குது. அடுத்த கட்டம் நான் வெளியாகணும். அப்ப சுத்தியில ஒரு மாதிரி புட்டிங்கிட்டு வெளியாகும் போது என்ன எட்டி புட்டிச்சிட்டேன். புட்டிக்கும் பொழுது நான் விட்டிச்சு தள்ள நாங்கள் அவரோட மல்லு கட்டி கொண்டிருக்கும் போது மீசையெல்லாம் பிறண்டுட்டு பிறலும் போது நான் விட்டிச்சு தள்ளும் போது ஒரு மேசைக்குள்ள பிறண்ட மேசைக்குள்ளே விழுந்துட்டேன். விழுந்தோன்னா சுத்தியில கையில எடுத்துக்கொண்டு நான் விதிக்கு ஓடி வந்துட்டேன். ஓடி வரும்போது நான் திரும்பி பார்த்து வந்துதான் என்னை தொடர்ந்து வரல. இருந்தாலும் எனக்கு டென்மார்க் வந்து எனக்கு தெரியாத ஒரு இடம், நான் இருக்கிற இடம் வந்து தெரியாத ஒரு இடம். நான் இருக்கிற இடத்துல வந்து குடிசனம் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஒரு 3 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் மேல போகணும். இரவேல நான் படுக்கும் பொழுது பெரிய ஒரு வேட்டி கட்டியிருப்போம். குளிர்ன்றதால எனக்கு இந்த நாட்டு குளிர வந்து பழக்கப்படல. மேலால ஒரு ஸ்வெட்டர் நான் 2 போட்டிருந்தேன். அதோட வெறும் காலோட ஓட்டம் முன்னடையுமாக அந்த நகர பகுதியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கேன். திரும்பி பார்த்து ஓடிக்கொண்டிருக்கேன். கார்கள் எல்லாம் ரோட்டால போய் கொண்டிருக்குது. அங்க இருந்து எதிர வந்து கொண்டிருக்கிற காருக்கு நான் மறைக்கிறேன், ஒரு திரும்பி நிப்பாட்டல. அந்த நேரமும் அப்படியான நேரம். அப்ப இருந்து நான் கரையாக ஓடிக்கொண்டிருந்தேன். அவங்க பின்தொடர்ந்து வந்து என்ன காரால அடிச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த கணிதம் கரையா ஓடிக்கொண்டு அப்படி என்ன வந்தா நான் அந்த வயலுக்குள்ள பாயிர மாதிரி. அவர்கள் வயலுக்குள்ளால் என்ன பின்தொடர்ந்து வந்திருந்தாலும் இருட்டுக்குள்ள தெரியாதுன்றதால பாதுகாப்பும் சுத்தியிலையும் கையில வச்சு கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் ஓடி அங்க ஊர் மனைக்குள்ள போகும்பொழுது எனக்கு அந்த வீடு அடையாளம் காண முடியாம இருக்கு. ஏன்னா நான் ஒரு நாள் அவரோட வீட்டை போனது இல்லை. வெளியில கார்ல போகல காம்பு 2 காட்டின அடையாளம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. அப்ப அந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட இயலாத கட்டத்துல எனக்கு ஒரு மயக்கம் வாரம் இல்லாம தொண்டை தண்ணி வத்திட்டு குளிர் ஒருங்கால் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, என்னால முடியாத ஒரு சூழ்நிலை. எங்கேயாவது அப்படி விழுணும் போது விழுந்து அப்படியே பிறக்கணும் போது அந்த சூழ்நிலையில ஒரு மாதிரி அந்த இடத்துல 1.5 மாதம் சுத்தி அந்த இடத்த நான் அடையாளம் கண்டுட்டேன். அடையாளம் கண்டு அவங்களோட வீடுதான் என்று நான் உறுதிப்படுத்தின கையோட போய் அவரை வீட்டை தட்டிட்டேன். தட்டும்போது அவங்களும் ஓடி வந்து 6 பேர் 2 பேருக்கு நான் ஐயா வந்திருக்கிறேன். என்னையா நடந்து நாங்க திறக்கல கதை உடனே. அவங்க அந்த நேரம் கிட்ட நேரம் எல்லாம் எத்தனை மணி ஐயா நடக்கும்போது ஒரு 1 மணி 1:30 இரவு 1:30. சரி சரி. அப்ப அவங்க அப்ப இல்ல நான் ஐயா வந்திருக்கேன், எனக்கு யாரோ அடிச்சு போட்டாங்க, நான் அவங்ககிட்ட தப்பி வந்திருக்கிறேன், கதவை திறவங்க சொல்லதான் திறந்து எந்த முகத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு மயக்கம் வந்துட்டு. நான் முகம்புக்கு ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்குது, கையில காலில் எல்லாம் ரத்தம். அவங்க வீட்டு அந்த இடமெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு, நான் நின்ற இடமெல்லாம். அப்ப அதுக்கப்புறம் அவங்க உள்ள எடுத்து பிறகு குடியாளர்களுக்கு அறிவிச்சு, பிறகு காவல்துறைக்கு அறிவிச்சு, அவசர ஊர்திக்கு அறிவிச்சு அடுத்த கட்டத்தை கொண்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்த விஷயம். அன்னைக்கு அந்த இரவு நடந்த விஷயம். இதுல என்னால ஊகிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, என்னை கொலை பண்ணதான் வந்திருக்காங்க.
கல்லூரிகளை சுத்தியோட வர்றாங்கன்னு சொன்னா சும்மா விரட்டிட்டு போகலாம் வரல. வரையில அது சரியா என்ன காரணத்துக்காக உங்களை அப்படி இப்போ நீங்கள் இருக்கிறது இளமணி திருநாடு இங்கே வந்து நீங்கள் பூஜை செய்துட்டு போடுவீங்கள் உங்களை இப்போ கொல்ல வேணுமென்ற ஒரு என்னென்று சொல்கிறது இப்போ ஒரு கோயில் சார்ந்து கோயிலுக்குள்ளே இருக்கிற தொடர்பான ஆள் நீங்கள் அப்போ அவையிலும் கோயில் தொடர்பான ஆட்கள் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு இவ்வாறான ஒரு ஒரு வேலி ஒன்றை வந்து செய்த ஆட்களாக தான் நான் பார்க்குறேன் என்னென்ன அந்த கோயில் தொடர்பான ஆட்களுக்கு இது இருக்குது அந்த ஊர்ஜிதம் சரியா அந்த வெளியில வந்து ஒரு மின்குமிழ் எரியும் 6வது நடமாட்டம் இருந்தா அந்த மின்குமிழ் எரியும் அன்று மட்டும் அந்த மின்குமிழ் எரியவில்லை சரி 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 அதுல ஏதோ செய்திருக்கிறாங்க அது தெரியாதாக அதுல செய்யறதுக்கு சந்தர்ப்பம் வாய்ப்பில்லை அதுல செய்திருக்கிறாங்க ஒன்று மற்றது நான் படுக்கிற இடம் அந்த பெரிய கட்டிடம் என்னன்னா ஒரு பள்ளிக்கூடம் அது பெரிய ஒரு கட்டிடம் அங்கே இருக்கிறதுன்றது அந்த கோயில் சார்ந்தார்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரி சரி அப்ப சரியாக வந்து என்னுடைய அறையை எப்படி உடைச்சாங்க ஒரு கேள்வி என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த கோயில்ல வந்து ஏற்கனவே நான் போன வருடமும் வந்து இருந்த நேரம் என்னுடைய காதுல கேட்ட விஷயம் கண்டவங்களை எல்லாம் கோயிலுக்கு விடையில அதுதானே மற்றது பூஜல் போட்ட பிராமண ஐயர் தான் பூஜை செய்ய வேணும் என்ற வார்த்தைகள் என்ற காதுல நான் கேட்டிருக்கேன். நான் போன வருடமும் என்ன நடந்தது என்று சொன்னால் போன வருடம் 4ஆம் மாதம் 14ஆம் தேதி சித்திர வருட பிறப்புக்கு அமுலின் பூசை நடைபெறாவிட்டு இருந்தால் முற்று முழுதாக சமஸ்கிருதத்துக்கு மாற்றுவதாக அவங்க கூட்ட தீர்மானம் எடுத்திருந்தாங்க. அந்த சந்தர்ப்பம் பார்த்து எனக்கு அவசரமாக விசா கிடைச்சு நான் 13ஆம் தேதி வந்து இறங்கி 14ஆம் தேதி தமிழ்ல நான் பூஜை செய்துட்டேன். போன ஆண்டு 3 மாதம் செய்துட்டு நான் போயிட்டேன். அந்த 3 மாதம் நின்ற நேரம் என்னோட நிறைய பேர் அந்த நான் நின்ற கால பகுதியில் இருந்த நிர்வாகத்துல இருந்தவர்கள் சமஸ்கிருதத்தை விரும்பினவர்கள் அதாவது தமிழை இருந்து எதிர்த்தவர்கள் என்னோட முரண்பட்டவர்கள். அவ்வளவு முரண்பட்டுத்தான் நான் வெளியில வந்தேன். அதுக்கு பிறகு இந்த வருடம் நான் கோயில் அழைச்சு நான் வரல. எனக்கு வேறொருத்தர் விசா தந்துதான் நான் வந்தேன். வந்த இடத்துல அவர்கள் கேட்டாங்க ஐயா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது 1ஆம் தேதி தமிழ்ல பூசை நடக்க இல்லை என்று சொன்ன அதாவது நான் வந்தது 3ஆம் மாசம் 30ஆம் தேதி 1ஆம் தேதி பூசை நடக்கலன்னு சொன்னா தமிழ்ல பூசை நடக்கலன்னு சொன்னா முற்றுமுழுதாக சமஸ்கிருதத்துக்கு மாறப்போகுதோ எங்களுக்கு நீங்க இருக்கிற காலப்பகுதியில விசா இருக்கிற காலப்பகுதியில நீங்க எங்களுக்கு பூசை செய்தாங்க கேட்டதுக்கு அமைய நானும் பூசை நானும் ஒத்துக்கொண்டேன். சொல்லுங்க ஐயா கேக்குது. வணக்கம் ஐயா. வலையமைப்பு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இப்ப தெளிவா இருக்கு ஐயா. இப்ப தெளிவா இருக்கு கேக்குது. 1ஆம் தேதிக்கு பூசை செய்ய வேண்டும் என்பதற்காக நிர்வாகம் என்னிட்ட கேட்டதுக்கு அமைய நான் அந்த பூசையை செய்து கொடுத்து கொண்டிருந்தேன். செய்து கொடுக்கும் போதும் போன வருடம் என்னோட முரண்பட்டவர் என்ன அந்த கோயிலுக்கு வச்சு என்னோட சதைக்கணும் என்று சொல்லி ஒரு முரண்பாடோடு வந்தவர். அப்ப இப்ப இருக்கிற நிர்வாகத்தினர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. அவர் வந்து இந்த கோயில் உள்ளுக்கு உள்கட்டமைப்பை சாராத ஒருவர் அப்படியா? கோயில் கட்டமைப்புல இருந்தவர் போன வருடம் நிர்வாகத்திலையும் இருந்தவர். அவர் முரண்பட வந்து கோயில் நிர்வாகம் அனுமதிக்கல. அப்புறம் என்ன அவங்க தயாரியால வந்து நான் சாதாரணமா நான் பெருசா எடுக்கல. என்ன நான் வந்து யாருடைய முரண்பட விரும்பல. கதைக்கணும்னு கூப்பிட்டா நான் கதைக்க தயாரா இருந்தேன். நிர்வாகம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அனுமதிக்கல. அதனால நான் விட்டு அதுக்கு பிறகு சாதாரணமாக பூசை போய் கொண்டிருந்தது. வளமையாகவும் அன்றைக்கு அப்படித்தான் நான் பூசை செய்து போய் ஐயனுடைய அலைவரிசை மீண்டும் ஏதோ ஒரு சிக்கல் என்று நினைக்கிறேன். வருவார். ஓமையா இப்ப கேக்குது. அன்றைக்கும் வளமையா நான் பூசையை முடிச்சுட்டு நான் போய் உறங்கிட்டேன். அந்த உறக்கத்தை இருக்கும்போதுதான் நடந்தது.
என்னுடைய ஊகம் சரியா இருக்குது எனக்கு தெரியல. இறைவன் அருள். அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன்டா, என்ன வந்து கோயிலுக்குள்ள கொலை பண்ணினால் கோயில் மூடப்படும். தமிழ் முறையிலான திருவிழா, இப்ப திருவிழா அன்னைக்கு கொடியோடி இருக்குது. அப்ப தமிழ் முறையிலான திருவிழா அங்க நடக்காது. இதான் ஒரு நோக்கமாக இருந்திருக்கிறது. இதுல எனக்கு நாட்டை பொறுத்தளவு எனக்கு தனிப்பட்ட விரோதங்களோ, தனிப்பட்ட தெரிந்தவர்களோ, தனிப்பட்ட எவரையும் எனக்கு பெருசாக அறிமுகம் இல்லாத இடம். இது இவர்களோட நோக்கம் அதுவாகத்தான் இருக்க வேணும். சரி சரி. இப்போ என்னென்றால் ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தால் இப்போ என்னென்றால், இப்போ கோயில், நீங்களும் கோயில் சார்ந்தவர், அவரும் கோயில் சார்ந்த, இப்போ இதில் வழிபாடுன்றது மொழின்றது வந்து அது அவே வேண்டிய விருப்பம். இதில் சமஸ்கிருதத்தில் செய்கிறாள் வழிபடுறாள் விரும்பிட்டு போகலாம், அதில் இருந்துட்டு போகலாம், அது இது இல்லை. ஆனால் எல்லாம் வந்து கடவுளுக்காகத்தான் எல்லாரும் எல்லா மொழியிலையும் செய்யணும். இப்போ தமிழ் என்றாலும் சரி, வடமொழி என்றாலும் சரி, கடவுளுக்காகத்தான் செய்யணும். அப்போ இதில் கோயிலே பூட்டுப்பட்டாலும் பரவாயில்லை, தமிழ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து எலிக்கு பயத்தில் வீட்டை கொளுத்துற மாதிரியான ஒரு செயல்பாடு. அப்போ இப்படி வந்து கோயிலே இல்லாமல் வந்து சமஸ்கிருதத்தால் இன்னத்தை நிலைநாட்டுற அளவுக்கு இந்த தமிழ் மேலேயும் தமிழ் வழிபாடு செய்கிற ஆக்கள்லையும் ஒரு கோபம் இருக்குன்றது உண்மையில தெரியல. அதுவும் வந்து தமிழர் என்று சொல்ற ஆக்களுக்கு. ஆமாம். ஒரு விஷயத்தை நீங்க கவனிங்கோ, போன வருடமும் இந்த கோயில்ல முரண்பாடு நடந்து கோயில்ல சப்பர மதில் இருந்த இடத்தை எரிச்சிருக்கிறாங்க. போன ஆண்டு. ஆஹா, போன ஆண்டு எரிச்சிருக்கிறாங்க. இந்த ஆண்டு என்னை கொலை பண்ண வந்திருக்கிறாங்க. இது நடந்திருக்குது. என்னன்னா இங்க சாதியம் வந்து பொறியோடி போய் கிடக்குது. எனக்கு கண்ட வந்தவங்க கோயில்களோட கேபிள் விடையிலாதானே பூமி போட்ட பிராமண ஐயர்கள் தான் பூஜை செய்ய வேணும் என்ற அந்த சாதியம் வந்து வெறித்தனமாக புறவோடி போயிருக்கு. எங்களுடைய புலம்பெயர் சமூக தமிழர்களுடைய ஒரு சிலர், நான் எல்லாரையும் நான் குற்றச்சாட்டை விரும்பவில்லை, ஒரு சில ஒரு சிலர் வந்து, அதாவது வந்து இந்த இந்த அந்த எல்லாத்துலேயும் வெறி பிடிச்ச ஐயா அப்படித்தான் கிட்டத்தட்ட. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இல்லை. உங்களுக்கு தெரியும், இப்போ சாதி வரியாக இருந்தாலும் சரி, மத வரியாக இருந்தாலும் சரி, அது மனிதனை வந்து புனிதனாக மாற்றாது. அதை ஒரு தரம் புரிகிறதில்லை. இனி அதை தாண்டி இப்போ என்னென்றால், தமிழர்களுக்கு தமிழில் பூசை வச்ச உடனே வந்து இப்படியான ஒரு தர கொள்கிற அளவுக்கு ஒரு முயற்சி செய்து இவ்வாறான ஒரு செயல்பாட்டை இந்த ஐயாவுக்கு செய்திருக்கிறீர்கள். ஆனால் இதைய வந்து இல்லை தமிழில் இல்லை வடமொழியில் தான் செய்யணும் என்று சொல்கிற நீங்கள் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா பௌத்த துறவியை கொண்டு வந்து வச்சுட்டு பௌத்த துறவி வேதம் ஓதுவாரன்ட்டு கொண்டு வந்து விடுறீங்க. ஐயா மேலே கொண்டு வந்து விட்டது. நான் அதுக்கான காணொலிகள் எல்லாம் போட்டிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து உண்மையிலேயே தமிழில் வழிபாடு செய்கிறது தான் சிக்கலாக இருக்கு. நான் கொஞ்சம் போய் வந்தது நிக்கிறேன். சரிங்க, சரி. தமிழ்ல வழிபாடு சிக்கல் என்ற அப்பால இங்க கோயில் வந்து தங்களுடைய கௌரவங்களை நிலைநாட்டுவதற்கும் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை அங்க சாதிக்கிறதுக்குமாக இருக்குதே தவிர ஆலயம் என்ற வரவிலக்கணத்துக்கு அமைய இங்க கோயில்கள் நடத்தப்படவில்லை. அதிகமா நான் அப்படித்தான் உணர்றேன். ஆலயம் என்றால் ஆன்மா லயப்படும் ஒரு பிரச்சனை, ஒரு மனிதனுக்குள்ள பிரச்சனைய கோயிலுக்கு வந்து தீர்க்கணும் என்றுதான் கோயிலுக்கு வருவாங்க. ஆனா கோயில்ல வந்து பிரச்சனை ஆரம்பிச்சு கொண்டு போறாங்க இங்க. அப்ப ஆலயத்தை ஆலயமாக ஆன்மீகமாக மக்களுக்கு ஒரு ஒரு மன அமைதியை கொடுக்கிற இடமாக இங்க நடத்தப்படவில்லை. உண்மைதான். பல முரண்பாடுகளுக்கு மத்தியில நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை இப்போ நான் இப்போ அந்த இடத்துல ஒருத்தர் கேள்வி இல்லை நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் உங்களுடைய வழியை சொல்றதுக்காகத்தான் நான் சொல்லிட்டு நீங்கள் வழிபட்டிருக்கிறீங்க. நீங்கள் சைவத்துக்காக, தமிழுக்காக, தமிழர்களுக்காக, தமிழ் வழிபாட்டுக்காக இப்படி என்று சொல்லி நீங்கள் நாடு விட்டு நாடு வந்து புலம்பெயர்ந்த தெய்வத்துக்கு பூஜைக்கு வந்து நீங்கள் உங்களுடைய உடலிலே வந்து வாரான ஒரு காயத்தை எவ்வளவு தையல் ஐயா போட்டிருக்கு உங்களுக்கு? ஒரு 15 தையல் போடுற அளவுக்கு வந்து ஒரு இறைவனை வழிபடக்கூடியவர்கள் வந்து தாக்கி இருக்கிறார்கள். இவர்கள் இறைவனை வழிபடுகிறார்கள்,
பேய் பிசாசுகளை வந்து வழிபடுறார்களான்ற ஒரு எண்ணம் தானே ஐயா உள்ளத்தில் தோணுது. ஏனென்றால் இந்த ஆக்களுக்கு அன்பே சிவம், அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலர். அந்த அன்பே சிவம் என்று சொல்லி இருக்கக்கூடிய சைவக்காரர் என்று சொல்லக்கூடிய ஆக்கள் அன்பில்லாமல் பித்தறிய மூடர்கள் மாதிரி தான் எல்லாரும் தெரியணும். சொல்லுங்க ஐயா நீங்கள். நான் வந்த உடனே இங்க வந்து முரண்பாடு இருக்குத்தானே நிர்வாகத்துக்குள்ள. அதுல நிர்வாகத்துல ஆலோசனை சபை என்று ஒரு 3-4 பேர் வைக்கிறோம். அவை என்னோட கதைக்கோணம் கொண்டு வந்துட்டு சாதாரணமாக ஒரு நட்பு ரீதியா கழிச்சு கொண்டிருக்கும் பொழுது, அப்ப நீங்க என்னையா செய்றீங்க, அப்ப நான் அப்படி ஆய்வு நடத்துறேன், நாங்க இப்படித்தான் இருக்கோம், நாங்க சொல்லுவோம் சொல்லி கொண்டு வரும் பொழுது அது ஒரு கட்டத்துல சொல்றாரு, நீங்க அப்ப எந்த விதத்துல இந்த கோயிலுக்கு வந்த நீங்கள் கேட்டா, அப்ப நாங்க எனக்கு ஒருத்தர் வீசா தந்தவர் சொற்கொழிவுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு வீசா தந்தவர் என்று சொல்ல, அப்ப நீங்க பொய் சொல்லித்தானே வந்திருக்கிறீங்க, ஒரு பொய்யரை குணம் தானே நாங்க பூர்வ சொல்லிக்கிறோம். ஆன்மீக நான் ஆதீனம் நடத்த தெரியாது அப்படின்னு ஒருத்தர் அதுல குறிப்பிட்டார். அப்ப எனக்கு கொஞ்சம் ஆதீனத்தை பத்தி கொஞ்சம் கதைச்சோன்னா எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கோபம் வந்ததுதான். ஆனா என்னை கட்டுப்படுத்தி கொண்டு, அப்ப சரி ஐயா, எனக்கு ஆதீனம் நடத்த தெரியாது, உண்மை நீங்கள் எவ்வாறு ஆதீனம் நடத்த வேணும் என்பது இதுல ஐயா ஐயா இருக்கிறீங்களா ஐயா? இந்த அலைவரிசை மீண்டும் ஏதோ சிக்கலாக இருக்கு. அலைவரிசையில் மீண்டும் அழைப்பு ஏற்படுத்தி ஓமையா, அது அலைவரிசை ஏதோ ஒரு சீரின்மையால வந்து நின்றுட்டுது. ஆதீனம் கதை சொல்லி கொண்டிருந்த நீங்கள் சிவமடம் சொல்லுங்க. ஆதீனத்தை வந்து நடத்த தெரியாது சொன்னார். உங்களுக்கு அலைவரிசை செய்தது. ஆமாம் ஆமாம், அந்த அந்த இடத்துலதான் ஆதீனம் நடத்த தெரியாது உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு வார்த்தை பிரியத்தவர் விட்டுட்டார். எனக்கு கொஞ்சம் ஆதீனத்தை பற்றி காய்ச்சோட எனக்கு கொஞ்சம் கோபம் வந்ததுதான். தவிர்க்க முடியாது. என்ன நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆதீனத்தை நடத்துறோம்ன்றது பல பேருக்கு தெரியும். பல பிரச்சனைக்கு மத்தியில, நாட்டுல பல பிரச்சனைக்கு மத்தியில, சில உளவுத்துறை இந்த நெருக்கடிக்கு மத்தியில எங்களுடைய காவல்துறையா இருக்கட்டும், இராணுவ படையா இருக்கட்டும், பல பேர் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நெருக்கடிக்கு மத்தியிலையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப அப்ப அவர் ஆதீனம் நடந்தது. அப்ப நான் சொன்னேன், ஓகே எனக்கு சரி ஐயா, நீங்கள் சொல்வது எனக்கு விளங்குது, என்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கு. உங்களுடைய கோபம் எனக்கு மன்னிக்கணும், உங்களுடைய நீங்க சொல்றது எனக்கு விளங்குது, எனக்கு ஓகே. நீங்கள் எனக்கு வந்து எவ்வாறு ஆதீனம் நடத்த வேண்டும் என்பதை ஆய்வு செய்து குறிப்பிடுங்க. உங்களுடைய கருத்தையும் உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் சிறப்பாக நடத்தலாம். உங்களை போல பெரிய ஆலோசனைகள் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுங்கன்னா அவர்கிட்ட பதில் இல்லை. அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்ம ஆராயும் பொழுது அவருக்கு வந்து தமிழ் முறையிலான வழிபாட்டுல உடன்பாடு இல்லை. என்ன எவ்வாறாவது குழப்பி என்னை வெளியில அனுப்பணும் என்ற நோக்குடன் அவர் வந்திருக்கிறார். எல்லாரும் வஞ்சகர்களாகத்தான் வழிபாடு செய்து கொண்டிருக்கணும். அது பல குருமேராக இருந்தாலும் சரிதான். பல என்னென்றால் உண்மையிலேயே ஒரு சிவனை வழிபடக்கூடியவன் வந்து ஒரு வஞ்சன குணமுள்ளாளாக இருக்கக்கூடாது. அதில் இப்போ சிவனை வழிபடுறதுக்கான வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சிவனை வழிபடுறன்னு சொல்லி கொண்டிருக்கும் பலராக இருந்தாலும் சரி, வஞ்சகர்களாகத்தான் இருக்கணும். உண்மையை சொல்ல போனால் இவர் வந்து அன்பை வந்து காட்டுறதை உண்மையிலேயே நான் சில இடத்த பார்க்கல. ஏனென்றால் வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கதைக்கணும். உண்மையிலேயே சில ஐயா மாதிரியே நான் பார்த்துருக்கிறேன். நான் எனக்கு வந்து தமிழ் வழிபாடு என்றாலும் சரி, வடமொழி வழிபாடு என்றாலும் சரி, இறைவனை வழிபட்டால் அவரவருக்கு எது விருப்பமோ அதில் வழிபட்டால் சரி. எனக்கு தமிழ் வழிபாடு செய்கிறவர்களிலும் நான் தெரிஞ்ச ஐயாக்கள் இருக்கணும், வடமொழி வழிபாடு செய்கிறதிலும் ஐயா மாதிரி இருக்கணும். எல்லோரும் வந்து ஐயா மாதிரி தான், எல்லோரும் சிவனைத்தான் வழிபடினம், எல்லாரும் அதைத்தான் வழியை காட்டினோம். பூரா வழியை வேறு மாதிரி காட்டலாம், ஆனால் எல்லாம் உண்டு. ஆனால் அப்படி இருந்தும் சில ஐயாமார் வந்து காழ்ப்புணர்ச்சியில் நடக்கிற தாங்கள் தமிழர்கள் அந்த பட்டம் இந்த பட்டம் என்று சொல்லி தமிழ்ல இருந்து பட்டங்கள் எடுத்து வச்சுக்கொண்டு நான் கதைக்கிறதெல்லாம் வந்து வேறு மாதிரியான செயல்பாடுகளை செய்கிறதெல்லாம் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அதில் பல பேர் எதிராகத்தான் இருக்கிறோம். தாங்கள் தமிழர் என்று சொல்லினோம், சிவனடியார் என்று சொல்லினோம், ஆனால் இதுக்கு எதிர்மாறாகத்தான் உண்மையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறத நான் உண்மையிலேயே பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா. கட்டாயம் இதில் உண்மையான சிவனடியார்கள் வந்து இதனை புரிஞ்சு கொள்வினோம். அதுல ஒருத்தர்
முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் அதுல அந்த இடத்துல என்னுடைய நண்பரோட ஒருத்தர் கழிச்சிருக்கிறார். எப்படி சொன்னா, இவர் ஈரோஸ்ல இருந்தவர், பிறகு கட்டார்ல போய் கிடந்து வேலை செய்து போது இப்ப வந்து அங்கே 2 நிக்கிறார். 2 காய்ச்சிருக்கிறார். ஈரோஸுக்கு பிறகு சம்பந்தம் இல்லை. அதை விடுவோம், அது 2வது பட்சம். கட்டார்ல நான் கிடந்து அந்த சூட்டுல 52 பாக வெயில் அடிக்கிற சூட்டுல கிடந்து நான் கட்டட வேலை செய்து நான் ஆதீனம் தான் வளர்த்தேன். அது என்னுடைய சுவாமிக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் காரணமா தெரியும். இன்னைக்கு நான் இந்த குளிர்ல வந்து இவ்வளவு தூரம் செய்யறேன்னு சொன்னா, இன்னைக்கு எங்களுக்கு எதிராக உங்களுக்கு தெரியும், பிக்குமார் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க 1008 லிங்கத்தை வைக்கிற தடவை சொல்லி. அப்ப அவர்கள் தடையுத்தரவு கொண்டு வரத்துக்குள்ள நான் 1008 லிங்கம் வச்சு முடிக்கணும், அவ்வளவு நாங்கள் இடத்தை நாங்கள் பராமரிக்கணும் என்ற தடை உத்தரவு வந்தாயே நாங்கள் பூசைகளை செய்யலாம், எதுவும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா புதுசாக வைக்க ஒண்ணும் கட்ட முடியாது. அப்ப அதுக்குள்ள நான் அதை நிறைவேற்றணும் தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுறோம். இங்க இருந்து கொண்டு கோயில் நடத்துறதுக்கு தங்களுடைய கோயில் நடத்துறாங்க, தங்களுடைய வரட்டு கௌரவங்களையும் நான் பெரியவன் நீ பெரியவன் என்ற பிரச்சனை சாதியையும் வச்சு கொண்டு இங்க கண்டுபிடிச்சு கொண்டிருக்காங்க கோயிலுக்குள்ள. உண்மையா சொல்ல போனாயே இவைக்கு வழிபாடை ஏன் செய்யறேன்னு சொல்லி தெரியாது, ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் கொடுக்க வேண்டியவர்கள். உடல்நிலையை பாருங்க ஐயா, உங்களுக்கும் கொஞ்சம் கடினமா இருக்கும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் மேல் மிகுதியா நாங்கள் இன்னும் ஒரு இதுல இது தொடர்பா நாங்கள் கதைக்கலாம். நீங்கள் கொஞ்சம் வடிவ குணமாகி வாங்கோ. நீங்கள் இன்னும் பல விடயங்களை சொல்ல வேணும், எங்களோட மக்களுக்கு சொல்ல வேணும். நீங்கள் இந்த சூழல்ல வந்து நீங்கள் இவ்வளவு கதைச்சதே பெரிய விடயம் ஐயா. நாங்கள் இன்னும் ஒரு சூழல்ல கதைப்போம். நீங்கள் உண்மையிலேயே என்ன சொல்றது, இது மக்கள்லாம் புரிஞ்சு கொள்ள வேணும். எவ்வாறான ஒரு எண்ணப்போக்கில் வந்து வழிபாடு செய்கிறார்கள், மதம் பிடிச்சு மதவறை பிடிச்சு இப்படியான ஒரு இதில் இருக்கணும் என்றதை வந்து மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். வழிபாட்டை ஏன் செய்கிறீங்கள் என்றதையும் வந்து மக்கள்லாம் புரிஞ்சு கொள்ள வேணும். ஏனென்றால் ஒரு சிவமடத்தின் ஒரு வருங்கால தலைவராக வரக்கூடிய ஒருவருக்கே வந்து வரான நிலை என்று சொன்னால் அடிப்படையாக இருக்கின்ற சிவனடியார்கள் என்ற பாதுகாப்பையும் வந்து மக்கள்லாம் சிந்திக்க வேணும். ஏனென்றால் பல உண்மைகளுக்கு மத்தியில் உண்மைகளுக்கு நடுவில் பல போலிகள் உருவாகிட்டு அந்த போலிகளால் தான் இவ்வாறானவர்களுக்கு வந்து கிடையாது. ஏனென்றால் லங்காபுரி ஆதீனம், அந்த ஆதீனம், இந்த ஆதீனம், உலக சைவ சபை அது இதுன்னு சொல்லி தங்களுக்கு தாங்கள் அந்த குரு இந்த குரு இலங்கைன்ற சர்வதேச இந்து குரு அப்படின்றலாம் கணக்க பெயர்கள் எல்லாம் தங்களுக்கு தாங்களே வச்சு கொண்டெல்லாம் இவ்வாறான செயல்பாடுகளை செய்கிறதும் ஒரு காரணமாக இருக்கும் என நான் பார்க்கிறேன். மக்கள் தான் எல்லாத்தையும் வந்து தெளிவாக இதுகளை வந்து பார்த்து அறிஞ்சு உண்மை தண்டு கண்டுபிடிச்சு தெளிவடைய வேணும். ஏனென்றால் பொய்யலை நம்பி ஏமாறாதீங்கோ. வழிபாடு சொல்லுங்க ஐயா. ஒரு விடயத்தை நான் கட்டாயம் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் என்னண்டா ஐயா, சொல்லுங்க ஐயா. அந்த நேரம் ரத்தம் ஒழுக நான் போய் அவங்களோட வீட்டு கதவு அந்த நேரங்கட்ட நேரம் என்று சொல்லுவேன் தானே, நேரங்கட்ட நேரத்துல வந்து நான் கதவை தட்டும் பொழுது அவங்க யாருன்னு விசாரிச்சு என்னை உள்ள எடுத்து என்னுடைய உயிரை காப்பாற்றி அவர்களுக்கு இறைவன் அருள் புரிய வேணும். அவர்களுக்கு என்ன நன்றியை நான் என்னுடைய உயிர் கலந்த நன்றியை நான் அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்றேன் இந்த சந்தர்ப்பத்துல. ஏன்னு சொன்னா அந்த நேரத்துல என்ன நான் குளிருக்குள்ள நான் வெளியில ரத்த மூடோட நான் எங்கேயாவது அவங்க அந்த கதவை திறக்காம விட்டு இருந்தால் நான் ரத்தம் ஓடி நான் இறந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. கட்டாயம் ஒரு உண்மையிலேயே ஒரு பலி தரக்கூடிய ஒரு செயல் என்னென்றால் ஒரு உயிரை கொண்டு ஒரு மொழியை நிலைநாட்ட வேணும். அதாவது வந்து ஒரு புலியான வழியில வந்து ஒரு மொழியை நிலைநாட்ட வேணும். அப்படி இல்லாட்டி இந்த கோயிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எண்ணம், அதாவது வந்து மேல்நிலையான எண்ணத்துக்கு எதிர்மாறான ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிற ஆட்களால் வந்து என்னதான் நடக்க போக தெரியலையா. நீங்கள் எவ்வளோ நேரமும் நீங்கள் பேசினதே உண்மையிலேயே மக்களுக்கு புரிய வேண்டியவர்களுக்கும் அதனை புரிய மறுக்கிறவர்களுக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்கும் என நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு தடவையில் நாங்கள் பேசலாம் ஐயா. உடல்நலத்தை பாருங்க. இறைவன் உங்களுடன் துணை இருப்பதால் தான் நீங்கள் இந்த ஒரு சூழலையும் வந்து காப்பாற்றப்பட்டு நீங்கள் இந்த இடத்துல நின்று பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று தான் நான் கருதுகிறேன். எல்லோரும் நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்க வேணும். இப்படியான சூழ்நிலைகள் எவருக்கும் வரக்கூடாது. எந்த ஒரு இறை வழிபாடு செய்கிறவர்களுக்கும் வந்து இப்படி வரக்கூடாது. எந்த ஒரு இறை வழிபாடு செய்கிறவர்களும்
இவ்வாறான ஒரு கீழ்நிலையான ஒரு செயல்பாட்டுக்கு போகக்கூடாது என்பதையும் வந்து நான் இந்த காணொளி ஊடாக என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஓம் நம நன்றி. சிவாய. சிவாயம்.